நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நம்புறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது ஆர்சிபி விளையாட பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம நேற்று என்ன மேட்ச் இருந்தது பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் நேற்று வந்து ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இருந்தது. நேற்று வந்து மேட்ச் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது ஆஸ் அன் ஆர்சிபி ஃபேன். ஸோ மேட்ச் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். டாஸ் வந்து ஆர்சிபி வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து கேஎல் ராகுல் தெரிக்க விட்டாங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. 91 runs in 57 balls அடிச்சாங்க. அவங்க கடந்த 3 இன்னிங்ஸாக நாட் அவுட் பேட்ஸ்மேனாகவே இருந்திருக்காங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. ஆர்சிபியால் அவங்கள வந்து கடந்த 3 இன்னிங்ஸாக அவுட்டே பண்ண முடியல. ஸோ கேஎல் ராகுல் சூப்பராக விளையாடினாங்க. வேறு கிறிஸ்கேல் கூட வந்து சூப்பராக விளையாடினாங்க நேற்று. அவங்க வந்து ஒரு ஓவர்லேயே வந்து 5 4 அடித்தாங்க. கைல் ஜெமிசன் ஓவரில் ஒரு 5 4 அடித்தாங்க. ஸோ கிறிஸ்கேலும் வந்து 24 balls 46 runs அடிச்சிருந்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோனா 179 for 5 in 20 overs. ஸோ ஆர்சிபிக்கு டார்கெட் 180. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 9 runs per over. ஆனால் ஆர்சிபி வந்து கொஞ்சம் அடிக்க முடியல அவங்களால. பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இன்னிங்ஸ்லேருந்து விராட் கோலி தான். அவங்க கொஞ்சம் தடுமாறினாங்க அடிக்கிறதுக்கு, ஆனால் அவுட் ஆகிட்டாங்க. வேற பெஸ்ட்டு பவுலர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஹர்ப்ரீத் பிராட் நேற்று சூப்பராக போட்டாங்க. அவங்களுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது. 4 overs 19 runs கொடுத்தாங்க. நான் 3 விக்கெட் எடுத்தாங்க. அந்த அவங்களோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் விக்கெட்டு விராட் கோலியோட விக்கெட். செகண்ட் ஐபிஎல் விக்கெட் வந்து மேக்ஸ்வெல்து. தேர்ட் வந்து ஏபி டிவிலியர்ஸு. இது வந்து ஹர்ப்ரீத் பிராட் வந்து சூப்பரான டேயாக இருந்தது நேற்று. நெக்ஸ்ட்டு வந்து ரவி பிஷ்னாய், அவங்களும் வந்து நேற்று சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. அவங்களும் வந்து நேற்று சூப்பர் கேட்ச் பிடிச்சாங்க. அதான் வந்து கேட்ச் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது அவங்களுக்கு. 4 overs 17 runs கொடுத்தாங்க. ஆனால் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஆர்சிபி ஃபைனலாக 145 runs ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவங்க 20 overs வித் லாஸ் ஆஃப் 8 wickets. ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்த மேட்ச் பை 34 runs. ஸோ ஆர்சிபிக்கு வந்து பெரிய லாஸ் தான். அது வந்து ரன் ரேட் நமக்கு பெருசாக பாதிப்பு போகிறோம். ஸோ இதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம போய் இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். என்னன்னா சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெரிய மேட்ச் இருக்குது. கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இன்னைக்கு நடப்போகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஆமாம், இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நடக்க போகுது. இந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது. ஸோ எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட்டில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பெரிய லீட் வச்சுருக்காங்க சிஎஸ்கேவோட. மும்பை இந்தியன்ஸ் 18 matches வின் பண்ணியிருக்காங்க. வேறு சிஎஸ்கே வந்து வெறும் 12 matches தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஹேஸ் தி அப்பர் ஹேண்ட் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே வந்து டாப் ஃபார்மில் இருக்காங்க. அவங்களோட ஓப்பனர்ஸ் அதாவது ருத்ராஜ் கெய்க்வாடும் டுப்ளஸியும் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ரெய்னா வந்து டீமில் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து போலிங்கில் வந்து தீபக் சாரும் சாம்கரனும் நல்லா போட்டிருக்காங்க. ஷார்துல் தாக்கூர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டாலும் அவங்க வந்து அந்த டைம் எப்போ பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுமோ அப்போது வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா சொல்லவே தேவையில்லை. அவங்க சிஎஸ்கேயோட மெயின் மேனாக இருந்திருக்காங்க. அண்ட் தோனி அவங்களோட பிரில்லியன்ஸாக வச்சு சூப்பராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. வேறு மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் லாஸ்ட் மேட்ச் தான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. குவிண்டன் டிகாக் வந்து அவங்களோட பேக் டு ஃபார்மில் வந்தாங்க. 70 runs லாஸ்ட் மேட்ச்சில் அடித்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு சிஎஸ்கே மாதிரி அந்த ஃபார்ம் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஃபஃப் டுப்ளஸியோட விக்கெட் தான் வந்து ரொம்ப வைட்டலாக இருக்கும் போத் ஃபார் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபஃப் டுப்ளஸி அவுட் பண்ண அந்த ட்ரிக் கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து மேட்ச்சில் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும். சிஎஸ்கே வந்து ஃபஃப் டுப்ளஸி வந்து நல்லா விளையாண்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து நல்லா அப்பர் ஹேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். இன்றைக்கி மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வின் பண்ணணும்னு ஆசை. ஸோ சிஎஸ்கே வின் பண்ணிட்டு அவங்க வந்து டேபிள் டாப்பர்ஸாக தான் இருப்பாங்க. 7 match விளையாண்டு 1 match தோற்று 6 match வின் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். I'll meet you in the next video. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.